2007ஆம் வருஷம் ராக்கில அமெரிக்கா ராக்கு போர் முடிஞ்சிச்சுன்னு புஷ் அறிவிப்பு பண்றாரு. ஆனா அமெரிக்கா 2 ஸ்னைப்பர்களை ராக்கிற்கு அனுப்புது. ஏன்? அமெரிக்க கம்பெனி பைப்லைன் போடுற வேலை பாக்குது இல்ல. போர் முடிஞ்சாலும் அமெரிக்க தொழிலாளிகள் பாதுகாப்பா இல்ல. யாரோ கொலை பண்றாங்க. சார்ஜன்ட் மேத்யூஸ் அவருடைய ஸ்பாட்டர் சார்ஜன்ட் கூட. அவங்க வேலை தொழிலாளிகளை கொல்ல வர்றவங்களை கொல்றது. சூரியன் கொளுத்திட்டு இருக்கு. பாறைகளுக்குள்ள மறைஞ்சு பைப்லைன்ல கண்ணு வச்சிருக்கிறாங்க. எதிரிகள் இருக்கிறாங்களான்னு பாக்குறாங்க. அப்படியே மறைஞ்சு 20 மணி நேரத்துக்கு மேல காத்திருந்தாங்க. கொல்ல மாட்டாங்கன்னு உத்தரவாதம் இல்ல. ஒரு நிமிஷம் கூட கண் இமைக்க கூடாது. கொடூரமான காத்திருப்பு. மத்தேயுவுக்கு பொறுமை கொஞ்சம் கொஞ்சமா போச்சு. அப்புறம் அவர்கிட்ட இங்க எந்த ராக்கி இராணுவக்காரனும் இல்லைன்னு எனக்கு தெரியுது. இங்க இருக்கிறது சில டெட் வேல்காரங்களும் டெட் அமெரிக்க காட்டு காவலர்களும் தான். வேற யாரும் இல்ல. நம்மளே போய் பார்க்கணும்னு சொன்னாரு. ஆனா செக் அடப்போடா, போகக்கூடாது. எல்லாரையும் தலையில சுட்டு கொண்டுட்டாங்க. இங்க ஒரு ராக்கி ஸ்னைப்பர் இருக்கலாம், அதுவும் ஜூபா இருக்கலாம். அவன் ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்னைப்பர்னு கொஞ்சம் பயந்து சொன்னாரு. மத்தேயு 30 செகண்ட்ல 8 பேரை கொல்ல முடியுமா? இது ஒரு கும்பல் தாக்குதல் இருக்கலாம்னு சொன்னாரு. ஆனா சக் எப்படியும் ஸ்னைப்பர் தான் இருப்பான்னு நம்பினாரு. அப்புறம் அந்த இடத்துல அடுத்த 24 மணி நேரம் எதுவும் நடக்கல. மத்தேயுவுக்கு சகிப்புத்தன்மை போச்சு. அவர் எழுந்து நின்றாரு. ஐசக் சொல்றான், அங்க எதிரிகள் இல்லைன்னு நானே போய் பாடுறேன்னு. நீங்க பின்னாலேயே பாருங்கன்னு சொல்றான். ஆனா சக் எப்பவும் மேத்யூஸ் அங்க போக விட மாட்டான். ஆனா மேத்யூஸ் கேட்க மாட்டான். கட்டுமான இடத்துக்கு போறான். சக் பின்னாலேயே பார்த்துட்டு இருக்கான். கட்டுமான இடத்துக்கு போனதும் அமெரிக்க இராணுவக்காரங்க வேலைக்காரங்கன்னு எல்லாரும் சாவுறாங்க. ஒரு சாவுனா இராணுவக்காரன் கிட்ட ரேடியோ கிடைக்குது மேத்யூஸுக்கு. அதை எடுத்துட்டு முன்னாடி போறான். அங்க சக் சரியா பார்க்க முடியல. சக் ஸ்கோப் கெட்டு போச்சு. சக் மேத்யூஸ் கிட்ட சொல்றான், உன் ஸ்கோப்பை மாத்துன்னு நான் பல தடவை சொன்னேன்னு. சக் சொல்றான், இது டீனோட ஸ்கோப், டீன் இல்ல, அவன் நினைவு பொருளா வச்சிருக்கேன்னு. அந்த பக்கம் மேத்யூஸ் எல்லா சடலங்களையும் பார்க்கும்போது அங்க எல்லாரும், டேய் எல்லாரும் ஹெட்ஷாட்டா கொல்லப்பட்டாங்க டேய். மத்யூஸ் உடனே சக் கிட்ட சொன்னான். சக் சொன்னான், டேய் நீ வேகமா ஓடிப்போ. ஆனா மத்யூஸ் அங்கேயே நின்னான், யாரு கொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு. அப்போ டேய் ஒரு புல்லட் அவனுக்கு தாக்கிச்சு, டேய் கீழே விழுந்துட்டான். ஐசக் எனக்கு புல்லட் அடிச்சிருச்சு இன்னும் கத்தினான். சக் ஓடி வந்தான். அந்த ஸ்னைப்பர் சக்கையும் நோக்கி சுட்டுட்டான். ஆனா சக் ஜிக்ஸாக்னு ஓடி தப்பிச்சிட்டான். டேய் சக் மத்யூஸ் கிட்ட போன உடனே அவன் காலில புல்லட் அடிச்சிச்சு. டேய் அவன் காயப்பட்டான். ஒரு சுவருக்கு பின்னாடி போய் மறைஞ்சிட்டான். ஸ்னைப்பரை பார்க்க கூடாதுன்னு மத்யூஸ் வலிக்குள்ள அலறினான். ஐசக் பேஸ்ல கான்டாக்ட் பண்ணு, பேக்கப் டீம் அனுப்புன்னு கேட்டான். சக்கோ காலுல புல்லட் அடிச்சிருச்சு. ரத்தம் வாழ்கிறத நிறுத்த பட்டு போட்டான். பேக்ல இருந்து ரேடியோ எடுத்து பேஸ்ல கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணான். டேய் உன்னை உதவிக்கு அழைக்கலாம்னு நினைச்சான். ஆனா ரேடியோல எந்த ஃப்ரீக்வன்சி இல்ல. ஏன்னா ரேடியோ ஆண்டென்னா உடைஞ்சு போச்சு. அந்த ஸ்னைப்பர் டார்கெட் பண்ணி உடைச்சிட்டான். அவன் பேஸ்ல கனெக்ட் ஆக கூடாதுன்னு பார்த்தா மேத்யூஸ் உயிரோட இருக்கான். ரைஃபிள் எடுக்க முயற்சி பண்றான். ஆனா சக் சொல்றான், அசையாத, ஸ்னைப்பர் சுட்டுடுவான். சக்வாலுக்குள்ள ஓட்டை போட்டு ஸ்கோப் வச்சு ஸ்னைப்பரை பார்க்கிறான். அப்புறம் அவன் காலுக்குள்ள இருக்கிற குண்டை எடுக்கிறான். ரொம்ப வலி. ஆனா குண்டு வெளியே வந்துடுச்சு. வலியில சக் உடனே நினைவு தொலைச்சு விழுந்துட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரேடியோல சத்தம் கேக்குது. பேஸ்ல இருந்து கனெக்ட் பண்ண முயற்சி பண்றாங்கன்னு தோணுது. சக் சொல்றான், என் பேர் இது, எங்களுக்கு குண்டு பட்டுடுச்சு, உதவி வேணும். அவங்க சொல்றாங்க, உங்களை பார்க்க முடியல, சரியான லொகேஷன் சொல்லுங்க. அடேங்கப்பா, நீங்க எங்க இருந்தாலும் நில்லுங்க, அங்கேயே நின்னுட்டு துப்பாக்கி சுடுங்க, அப்பதான் நாங்க உங்க கூட வந்து உங்களை காப்பாத்துவோம். இந்த வார்த்தையை கேட்டுட்டு சக் கொஞ்சம் பயந்து போயிட்டாரு. அந்த ஆளு மேல சந்தேகம் வந்துருச்சு. அந்த ஆளு சொல்றது எல்லாமே விதிகளை மீறியது. சாக்குக்கு புரியுது அந்த ஆளு பேசுறது அமெரிக்கக்காரன் மாதிரி இல்லைன்னு. அப்படின்னா அவன்தான் அந்த ஸ்னைப்பர். அவன் சாக்கை சுட்டு போட்டவன். இப்போ அவன் சாக்கையும் கொல்ல நினைக்கிறான். அதான் சாக்கோட இருக்கிற இடத்தை கேட்கிறான். அந்த ஸ்னைப்பருக்கு சாக்கோட ரேடியோ ஃப்ரீக்வன்சி கிடைச்சிருச்சு. அதான் அவன் சாக்குடன் பேச முடிகிறது. சக் சொல்றான், யாருன்னு எனக்கு தெரியும். அதை கேட்டு அந்த ஸ்னைப்பர் சொல்றான், உங்களை நான் கண்டுபிடிச்சிடுவேன்னு எனக்கு தெரியும். நீங்க உயிரோட இருக்கணும்னா, உங்க தோழனையும் உயிரோட பார்க்கணும்னா என்னோட பேசுங்க. மேத்யூஸை காப்பாத்தணும். நாசாக்கு அந்த ஸ்னைப்பரோட பேசணும். அந்த ஸ்னைப்பர் சாக்கிட்ட தனிப்பட்ட கேள்விகளை கேட்கிறான்.
எப்படி ஸ்னைப்பரா ஆனேன்னு, அவன் குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு, அந்த ஸ்னைப்பர் சாக்கை பத்தி சாரி எல்லா விஷயங்களையும் அந்த சக் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் தெரியுமா? அவனை அவன் பேச்சுல மாட்டி வச்சுக்கணும்னு தான். சாக் அந்த ஸ்னைப்பர் எங்க இருக்கான்னு டெலஸ்கோப்ல பார்த்து தரையில ஒரு மேப் வரைஞ்சு அந்த ஸ்னைப்பர் எங்க இருக்கலாம்னு யோசிச்சான். அப்புறம் அந்த ஸ்னைப்பர் கிட்ட நீ யாரு அன்னு கேட்டான். அப்போ அந்த ஸ்னைப்பர், நான் இங்கேயே இருக்கிற சாதாரண மனுஷன், என் நாட்டை காப்பாத்த நான் முயற்சி பண்றேன்னு சொன்னான். சக் கேட்டான், ஏன் இப்படி பண்றே? போர் முடிஞ்சு போச்சு. நீ கொன்ன எல்லாரும் சாதாரண மக்கள். அவங்க பைப்லைன் வேலையில இருந்தாங்க. அந்த பைப்லைன் ராக்க அரசாங்கத்துக்கு தான் உதவும். ஆனா நீ அவங்களை கொலை பண்ணி எல்லாத்தையும் கெடுத்துட்டே. நீயே ராக்காரன்னு சொல்றே? அந்த மனுஷன் சிரிச்சான். போர் முடியல. உங்களுக்கு மட்டும்தான் போர் முடிஞ்சிச்சு. எங்களுக்கு இன்னும் போர் முடியல. அந்த காசெல்லாம் ராக்க அரசாங்கத்துக்கு போகும்னு நினைக்கிறியா? அப்படி இல்ல, அது எல்லாம் அமெரிக்க அரசாங்கத்துக்கு தான் போகும்னு கூறினான். சக்குக்கு அங்க ஒரு இராணுவக்காரன் கிட்ட ரேடியோ தெரியுது பாரு. அதனால அந்த ஸ்னைப்பரை பற்றி பேசாம ரேடியோவை எடுக்க முயற்சி பண்றான். ஆனா அந்த ஸ்னைப்பர் சொல்றான், என்னோட பேசு, இல்லன்னா மேத்யூஸ கொன்னுடுவேன். இத கேட்டு சக் சொல்றான், அவன் பெயர் உனக்கு எப்படி தெரியும்? ஸ்னைப்பர் சொல்றான், நீ எத்தனை பேரை கொன்ன என்னும தெரியும் எனக்கு. இன்னைக்கு மேத்யூஸ கொன்னா உன் தப்புல இறந்த 2வது ஆள் இவன். உன் தப்புல ஒருத்தன் சாகிட்டான் முன்னாடியே. அவன் பெயர் டீன். டீன் சக்கோட தப்புல தான் சாந்தான். சக்கேம் கிட்ட விழுந்த குண்டு டீனுக்கு தான் கிடைச்சிச்சு, சாகிற மாதிரி. அந்த ஸ்னைப்பர் சொல்றத கேட்டு சக் சூப்பர் சர்ப்ரைஸ் ஆகிறான். எப்படி இவனுக்கு இது எல்லாம் தெரியும்னு யோசிக்கிறான். சக்கு பசி வெடிக்குது. பாட்டில் எடுத்து தண்ணி குடிக்கிறான். ஆனா பாட்டில் வெற்று. ஸ்னைப்பர் பாட்டிலுக்கு நடுவுல குண்டு விட்டு இருக்கான். ஸ்னைப்பர் சொல்றான், நான் இல்லாம பாட்டிலுக்கு குண்டு விட்டேன். சக் சொல்றான், நீ பொய் சொல்ற. இவ்வளவு சரியா ஏன் விட முடியாது? ஸ்னைப்பர் சொல்றான், உன்னை ரேடியோவை நொறுக்கிட்டாங்க. உன் பேஸ்ல இருந்து காண்டாக்ட் பண்ண முடியாதுன்னு. என்னோட கையாலேயே உன் காலில குண்டு வைச்சேன். ஓடி போக முடியாதுன்னு. ஸ்னைப்பர் சொல்றான், நீ தண்ணீர் இல்லாம சிகிச்சை இல்லாம இங்கேயே வாடியே போயிருவன்னு சக் சொல்றான், நீ ஒரு டெரரிஸ்ட்ன்னு. அந்த மனுஷன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். நீங்க எங்களோட நாட்டில துப்பாக்கியோட வந்து எங்களை நோக்கி சுடுறீங்க, என்னைத்தான் டெரரிஸ்ட்ன்னு சொல்றீங்களா? சிறிது நேரம் கழிச்சு சக் அந்த ஸ்னைப்பரை பார்த்துட்டான். ஒரு பெரிய குப்பை மேட்டில மறைஞ்சிருந்தான். ஆனா அவனோட சரியான இடம் சக்குக்கு தெரியல. 24 மணி நேரம் அந்த குப்பை மேட்ல மறைஞ்சிருந்துட்டு சரியா நிஷானம் வைக்கிறது ஜூபா மட்டும்தான் பண்ண முடியும். சக் கேக்குறான், நீ ஜூபான்னு? சிறிது நேரம் கழிச்சு தூசி கலந்த காற்று வீச ஆரம்பிச்சிச்சு. சக் அந்த சந்தர்ப்பத்தை உபயோகிச்சு சீக்கிரமா ஒரு சாகடிக்கப்பட்ட சோல்ஜர் கிட்ட போய் அவனோட பைய எடுத்துட்டு மீண்டும் சுவற்றின் பின்னால் மறைஞ்சிட்டான். திரும்பி பார்த்தா அவனோட ஸ்கோப் உடைஞ்சிருச்சு. ஏய் பாருங்க, ஒருத்தன் கண்ணு போச்சு. அதுக்கு காரணம், அவனால இனிமே ஸ்னைப்பர் பார்க்க முடியாது. ரேடியோல சத்தம் கேக்குது. சத்து தெரியுது, மேத்யூஸ் உயிரோட இருக்கான். சக் ஸ்னைப்பர் இருக்கிற இடத்தை சொல்றான். அவனை பேச்சில மாட்டி வைக்கிறான். மேத்யூஸ் ரைஃபிள் எடுக்கணும். அவன்கிட்ட ஒரு எம்ப்ளம் இருக்கு, கண்ணாடி மாதிரி. கழிவு குவியல் பக்கம் பார்க்கிறான். ரேமுங்க புள்ளி புள்ளி. ரைஃபிள் எடுக்க முயற்சி பண்றான். ஸ்னைப்பர் சொல்றான், பக்தாத்ல டீச்சரா இருந்தான். அமெரிக்கன் அட்டாக்ல ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் சாகுறாங்க. அமெரிக்க ஆர்மியில பழி வாங்க முடிவு பண்றான். காத்து அடிக்குது, தூசி பறக்குது. ஸ்னைப்பர் சக்க பார்க்க முடியல. சான்ஸ் கிடைக்குது. மேத்யூஸ் ரைஃபிள் எடுக்கிறான். ஃபயர் பண்றான். ரைஃபிள் ரீலோட் பண்றப்போ ஸ்னைப்பர் அவனை ஷூட் பண்றான். கோலி டேய் நேராவே மேத்யூஸோட தோல்ல மைனஸ் உயிரை காப்பாத்த அவன் சக்க கிட்ட போறான். அடேங்கப்பா, அதுக்குள்ள ஸ்னைப்பர் மைனஸ் டபுள் கில். மேத்யூஸ் தலையில குண்டு. டெட். சக் மைனஸ் பாவம்டா. அவன் ஃப்ரெண்ட் அவன் கண் முன்னாடியே போயிட்டான். ஒன்னும் பண்ண முடியல. ஸ்னைப்பர் கத்துறான், மைனஸ் போர் முடிஞ்சிடுச்சு. நீ இன்னும் இங்கே ராக்கில என்ன பண்றே? சக் சொல்றான், மைனஸ் எனக்கு தெரியல. வீட்டுக்கு போகணும், ஃபேமிலியை சந்திக்கணும். ஸ்னைப்பர் மைனஸ், அப்படி சும்மா போக முடியாது. உன் கதை சொல்லணும். சொல்ற வரைக்கும் உயிரோட இருப்பே. சக்க அழுதுட்டான். சொல்றான் மைனஸ், ஆமா, நான் தான் டீனை கொன்னேன். என் என்மி ஸ்னைப்பரை கொல்ல போனேன். ஆனா மிஸ் ஆச்சே. டீன் கிட்ட போச்சு குண்டு. டெட். ஆனா எல்லார்கிட்டையும் பொய் சொன்னேன், என்மிகள் கொன்னாங்கன்னு. பேசுறதுக்குள்ள ரேடியோல சத்தம். சக் பாக்குறான், மைனஸ் பேஸ்ல யாரோ காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. சாரிங்க, அந்த ஸ்னைப்பர். அடேங்கப்பா, ஒரு பயங்கர ட்ரிக். அவன் பேசுறான், ஆனா யாருக்கும் கேட்கிற மாதிரி இல்ல.
அவன் சொல்றத மட்டும்தான் சக் கேட்கிறான். அவன் பேஸ்ல இருக்கிறவங்கள காண்டாக்ட் பண்றான், உதவி கேட்கிறான். பேஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரேடியோல சக் பேசுற மாதிரி தான் தோணுது. ஆனா அது அந்த ஸ்னைப்பர் சக்குக்கு எல்லாமே புரியுது. அங்க வேலை பண்ற ஒருத்தர் கூட உதவி கேட்கல. ஏன்னா அந்த ஸ்னைப்பர் முன்னாடியே அவங்கள கொன்னுட்டான். உதவி சோல்ஜர்ஸ் வரணும்னு அவனே பேஸ்ல காண்டாக்ட் பண்ணியிருக்கான். அவங்களையும் கொல்ல ஒரு பிளான் போட்டிருக்கான். ஒவ்வொரு அமெரிக்கன் சோல்ஜர்ஸையும் கொல்லறான். அந்த ஸ்னைப்பர் எவ்வளவு டேஞ்சரானவன் என்று சக்குக்கு புரியுது. அவன் டேய் அந்த காட்சியை பார்த்தா சக் பேய்ங்க போய் உடனே பேய்ங்கன்னு விழுந்துட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்தா ஹெலிகாப்டர் சவுண்ட். அவன் ஸ்னைப்பர் கிட்ட பேசுறான். ஆனா ரிப்ளை இல்ல. சக் சாரி ஒரு நிமிஷம் பாருங்க. அந்த ஸ்னைப்பர் சும்மா தூங்கிட்டு இருக்கான்னு தோணுது. சீக்கிரமா மேத்யூஸ் ரைபிளை எடுத்துட்டு போகணும். அடடா 2 ஹெலிகாப்டர்கள் வருது. அந்த ஸ்னைப்பர் அழைச்சிருக்கான்னு தோணுது. சக் சுவரை தள்ளி விட்டுட்டு அந்த குப்பை மேல நோக்கி எய்தான். ஸ்னைப்பர் சக்கை ஏம் பண்ணிட்டு இருந்தான். ஆனா தூசி மூட்டத்தால எதுவும் பார்க்க முடியல. ஸ்னைப்பர் ஒரு ஷாட் விட்டான். சக் ஒளி பார்த்தான். அந்த ஒளி வந்த இடத்திலேயே அவன் ஒரு ஷாட் விட்டான். அடப்பாவி, ஸ்னைப்பர் ஒண்ணுமே பண்ணல. அவனை கொன்னுட்டானா போல. சக் எழுந்தான். பயமா இருக்கு. ஸ்னைப்பர் உயிரோட இருந்தா கொன்னுடுவான். ஆனா ஷூட் எதுவும் இல்ல. கொன்னுட்டான் கன்ஃபார்ம். ஹெலிகாப்டர் லேண்ட் ஆச்சு. சோல்ஜர்ஸ் சக்கை ஹெலிகாப்டர்ல ஏத்திக்கிட்டு போறாங்க. சக் அந்த குப்பை மேல சோதனை பண்ணுங்கன்னு கேக்குறான். யாரும் கேட்கல. ஏன்னா